friends, welcome to atraithingal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாயாசம் தான் friends பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா எம்மியா இருக்கும் இந்த பாயாசம். நம்ம இன்னைக்கு இளநீர் பாயாசம் தான் பண்ண போறோம். அதை எப்படி பண்ணலாம்ன்றதை இப்ப பார்க்கலாம். Let's go. நம்ம பண்ண போற இளநீர் பாயாசத்துக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற பொருள் மட்டும் நான் இப்ப காமிக்கிறோம் friends. First வந்து பால் வந்து நான் காய வச்சிருக்கேன். இது நம்ம காயறதுக்குள்ள என்னென்ன மத்ததெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா காயட்டும். இது வந்து தேங்காய் பால். ஃபர்ஸ்ட் நம்ம எடுப்போம்ல தேங்காய் அரைச்சி அந்த தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இளநீர் தண்ணி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் 1 கப்பு. இது வந்து இந்த கோகனட் வந்து இந்த மாதிரி இருக்கும்ல, அதை வந்து நல்லா இப்படி பியூரியா நைஸா நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து 1/2 கப்பு. நெக்ஸ்ட் வந்து அந்த இளநீர்ல வந்து அந்த தேங்காய் இருக்கும்ல, அதையே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த இளநீர் இருக்கிற தேங்காய் இது அரைச்சினது, இது வந்து அரைக்காம அப்படியே பீஸ் பீஸா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு சின்ன கப்ல வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுலயே வந்து நம்ம ஒரு 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கலாம். இது மட்டும் தான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்ப பாருங்க, பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம சிம்ல வச்சிடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து காயட்டும். பால் இன்னும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதிச்ச அப்புறம் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் பால் காஞ்சி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து சர்க்கரைக்கு பதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் இருந்தாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் வந்து நல்லா கரைஞ்சிட்டோம். இது கரைஞ்சி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் பால். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த சுகர் நம்ம ஆட் பண்ணோம்ல, இப்போ நம்ம இதில் வந்து சிம்ல வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு சிம்ல வச்சுட்டு நான் வந்து இளநீர் தண்ணீரை எடுத்து வச்சிருந்தேன்ல, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சிம்ல வச்சு தான் பண்ணணும். இதுக்கப்புறம் பாலில் சர்க்கரை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த அப்புறம் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணும்போது, ஏன்னா வந்து நம்ம தேங்காய் பால் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ பாருங்கள், நான் தேங்காய் பால் வந்து அப்படியே ஆட் பண்ணிடுறேன். நம்ம இந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொதிக்க வச்சோன்னா ரொம்ப அதிகமாக திரிஞ்சு போயிடும். ஸோ வந்து சிம்ல வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக டக்குன்னு திரிஞ்சிடும். அதனால சிம்ல வச்சுக்கோங்க. இந்த பாயசம் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைட்டாக வந்து அப்படியே நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். லைட்டாக அந்த இது நுர கட்டியிருக்கு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னே. இப்போ வந்து நான் அந்த பியூரி அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பியூரி, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அது வந்து ஃபுல்லாக கரையிட்டும். இந்த பியூரி, இந்த தேங்காய் பால் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால முக்கியமான விஷயம் திரும்பியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பாயசம் வந்து வேஸ்ட் ஆகாது, திரிஞ்சு போகாது. பாருங்கள், நான் சிம்லேயே வச்சு பண்ணுறதுனால பால் அப்படியே தான் இருக்குது. பாருங்கள், திரிஞ்சு போகலை நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால. ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து நான் ஒரு 4 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. இது ஒரு 1 மினிட் ஆகட்டும். நம்மளோட பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இதுவே வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இவ்வளோ லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் சாலிடாக இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பால் வந்து சேர்க்குறோம்ல, அது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து க்ரீமியான மில்காக வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. அப்போ வந்து நம்ம பாயசம் வந்து இன்னும் கெட்டியாக கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள், சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் பியூரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு மேலே வந்து நட்ஸ் போட்டு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். Thank you all.